நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, மாட்டுக்கு தீனி அறுக்கிறதுக்கோசரம் அப்படியே பக்கத்தில் நம்ம நண்பர் காட்டுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாமரத்து நிழல். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் இருக்கு பாருங்க, அங்கே தான் அறுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். மாமரத்து நிழலை பார்த்த உடனே சரி இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு காணொலி பதிவு பண்ணலாம், ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த காணொலி பதிவு. அது எதை பற்றி அப்படின்னா, அரசியல் விமர்சகர்கள் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களுடைய ஒரு நேர்காணலை பார்த்தேன், அதாவது ஒரு பேட்டியை பார்த்தேன். அந்த பேட்டி கீழே ஒரு கருத்து, அந்த கருத்து வந்து என்னை ரொம்ப நெகிழ வைத்தது, ரொம்ப உருக்கமாக இருந்தது. அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி பதிவு. அது என்ன கருத்து அப்படின்னா, அவர் வந்து ஆங்கிலத்தில் பதிவிட்டு இருக்காங்க. அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வயது 65 ஆகுது. நான் இறக்கிறதுக்கு முன்னே தம்பி சீமான் அவர்கள் முதலமைச்சராக ஆகிறதை நான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதில் பதிவிட்டு இருந்தாங்க. என்ன நண்பர்களே, இதை பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? ரொம்ப நெகிழ்ச்சியா, ரொம்ப உருக்கமா இருக்குங்க பாத்தீங்களா? சரி நண்பர்களே, கடந்த 60 வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டை வந்து இந்த திராவிட கட்சிகளை தான் 60 வருடங்களுக்கு பக்கமா ஆண்டுகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சிகள் இருக்கு, அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க. இப்படி இந்த கட்சிகளை பார்த்து, இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்த்து யாருமே இந்த மாதிரியான ஒரு கருத்துல வந்து பதிவிட்டு தான் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. இப்போ கடந்த முறை ஆண்ட எடப்பாடியை பார்த்தும் சரி, இல்லை இப்போ ஆண்டுகிட்டு இருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் சரி, அடுத்து முதல்வர் கனவுல இருக்கிற உதயநிதி ஸ்டாலினை பார்த்து சரி, இவருடைய ஆட்சியில நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு நான் யாரும் பார்த்ததில்லை. இன்னைக்கு இது திமுக அதிமுக பயணிக்கிறவங்கலாம் ஒரு எந்த நோக்கத்துக்காக அதில் பயணிக்கிறாங்க, எதுக்காக அதுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா, ஏதோ அந்த கட்சி வந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும், ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அதில் பயணிக்கிறாங்க. மற்றபடி அதில் வந்து ஒரு கொள்கை பிடிப்போ எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோ எதுவுமே கிடையாது. ஆனா பாருங்க, நாம் தமிழ் கட்சி ஆட்சியில நான் வாழ்ந்து பார்க்கணும், அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில் நான் வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நான் பல பெரியவர்களுடைய கருத்துக்கள் வந்து பார்த்திருக்கேன். அதாவது நான் சாகிறதுக்குள்ள சீமான் ஆட்சியில ஒரு நாளாவது நான் வாழ்ந்துட்டு சாகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை கூட நான் பார்த்திருக்கேன். அப்ப இந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா கருத்துக்களை பதிவிடுறாங்க அப்படின்னா, அப்ப எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளையும் அண்ணன் சீமான் அவருடைய கருத்துக்களையும் உள்வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகள், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எடுத்துட்டீங்கன்னா வெறும் மனிதர்களுக்கான அரசியல் மட்டும் தான் பேசுவாங்க. இதுல அதிகபட்சமா கொஞ்சம் உண்மையும் நேர்மையுமா விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு மனித நேயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. மற்றபடி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உண்மையா உளம் பூர்வமா இது பேசுறது கிடையாது. இன்னைக்கு அவர்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு மனித நேயம், அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியது யாருன்னா அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக வந்தாதான் இந்த நாடும் மக்களும் வந்து நல்லா இருக்கும், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து நல்லா சிறப்பா மகிழ்ச்சியா வாழ்வாங்க, அனைத்து உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு சீமான் வந்தாதான் சரியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உள்வாங்கி தான் இந்த மாதிரியான கருத்துக்களை இருந்து பதிவிடுறாங்க. நண்பர்களே, என்ன இடம் மாறி இருக்கு அப்படி மாதிரி பாத்தீங்களா? அதாவது நாங்க பேசிட்டு இருந்த இடத்துல ஆளுங்க வந்துட்டாங்க, அதனால கிளம்பி வந்துட்டேன். இப்ப வந்து நம்ம தோட்டத்துல இருந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். சரிங்க நண்பர்களே, இப்ப நம்ம காணொலியை தொடருவோம். இந்த மாதிரி பெரியவர்கள் மட்டும் தான் இந்த மாதிரி ஆசைப்படுறாங்களா? நாம் தமிழ் கட்சி ஆட்சியில சீமான் அவர்களுடைய ஆட்சியில நம்ம வாழணும் சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் ஆசைப்படுறாங்களா? இல்ல, நமக்கு நம்ம கட்சியில பயணிக்கிற லட்சக்கணக்கான உறவுகள் வந்து நமது ஆசை, கனவு, லட்சியம், நோக்கம் எல்லாமே இதுதான். எப்படியாவது அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆட்சியில வந்து நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான். அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இப்ப ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. அது இப்ப ரகசிய ஓட்டன் பதிவு மூலமா இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த 2 வருடங்கள்ல மக்களை வந்து நேரில் சந்தித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்புரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறதா வந்து செய்தி வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறதையும் நாம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த 2 வருடங்கள் தான் இருக்கு. இந்த 2 வருடத்துல நம்ம சிறப்பா வந்து திட்டமிட்டு நல்ல வியூகங்களை வகுத்து அதை வந்து களத்துல நம்ம சிறப்பா செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் 2026 நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைத்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல்வராக ஆக்க முடியும். இதற்கு நமது பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து ஒற்றுமையோட ஒருங்கிணைந்து இணைந்து செயல்பட்டோம்னா நிச்சயம் இது வந்து சாத்தியமாகும். அதனால நம்ம அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். நிச்சயம் 2026 நாம் வென்று காட்டுவோம், அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்கி காட்டுவோம். இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 25 நாட்கள் தான் இருக்கு. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு நமது கலப்பணி வந்து நம்ம தீவிரமா தொடங்குவோம், செயல்படுவோம். சரி நண்பர்களே, இந்த ஒரு நேரத்தில் இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ள தான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்து ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.